ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, அனைவருக்கும் பயன்படக்கூடிய சில சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். புளியை அப்பப்போ நம்ம கரைத்து வைத்திருப்போம் இல்லையா, அப்போ மீதமுள்ள புளி வீணாகும். இதை தவிர்க்க நீங்கள் புளி பேஸ்ட் செய்து வைத்துக்கலாம். பூண்டை அப்பப்போ உரிச்சிங்க அப்படின்னா அதனுடைய டைம் நமக்கு வேஸ்ட் ஆகும். பூண்டை தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து அதுக்கப்புறமா உரித்திங்க அப்படின்னா எளிதில் உரித்திடலாம். மில்க் மேடு செய்து நம்ம சர்க்கரை பொங்கல் செய்தால் அதனுடைய சுவை மேலும் அதிகரிக்கும். எந்த அரிசியாக இருந்தாலும் அதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைத்து அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைத்தீங்க அப்படின்னா எரிபொருள் மிச்சமாகும், சீக்கிரம் வெந்துடும். பலகாரம் செய்த பிறகு மீதமாகும் அந்த எண்ணெயை வாழைக்காய், கருணைக்கிழங்கு வறுவல் இது போல் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அது மிகவும் சுவையாக இருக்கும். பாகற்காயில் உள்ள கசப்பு போக சிறிது உப்பு சேர்த்து பிசைந்து ஒரு 5 நிமிடம் வைத்து அதுக்கப்புறமா கழுவிட்டு சமைச்சிங்க அப்படின்னா அதனுடைய கசப்பு தன்மை குறைவாக இருக்கும். பித்தளை பாத்திரங்களை நம்ம புளி சேர்த்து தேய்ப்போம் இல்லையா, அப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக எலுமிச்சை சாறை அந்த பவுடர் கூட சேர்ந்து தேய்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் மறைந்து பளபளப்பாக இருக்கும். வாழைக்காயை நறுக்கும் போது கரையாகும். இதை தடுக்க சிறிது எண்ணெய் பூசிக்கொண்டால் கரை ஏற்படாது. பூக்களை கவரில் வைப்பதை விட ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு வைக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு காலையில் நேரம் கிடைக்கிறது கிடையாது. இதனால் கிழங்கு போன்றவற்றை முதல் நாள் இரவே வேக வைத்து கொள்ளலாம். முள்ளங்கி சமைக்கும் போது லேசாக வதக்கி சமைச்சிங்க அப்படின்னா சளி பிடிக்காமல் இருக்கும். சாக் பீஸை காட்டன் துணியில் கவர் செய்து அதை வெள்ளி பாத்திரங்களை கூட வைத்திருந்தோம் அப்படின்னா அதை துருப்பிடிக்காமல் கருத்து போகாமலும் பாதுகாக்கலாம். தேவைக்கு அதிகமாக புளி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மண்ணில் புதைத்து வைத்திடலாம். தேவை ஏற்படும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். பூவை ஈர துணியில் சாற்றி வைக்காதீங்க. ஒரு பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே பூவை வைத்து மூடுங்க. ஜாம் பாட்டில் ஜாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பாட்டிலில் பாலை ஊற்றி நீங்கள் அதை குலுக்கிட்டு நீங்கள் குடிக்கலாம். இதனால் ஜாம் வீணாகாமல் பாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.